வணக்கம். நான் தான் கேட்க எல்லாத்தையும் நல்லா இருப்பேங்க நம்பரு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா, நம்ம மயிலாகனத்தை டோட்டலாகவே மாற்ற போகிறாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தா கொஞ்ச நாளாட்டே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மயிலாகனத்தை வேற லெவலில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. அது எனக்கே என்ன கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் பை த வே இப்போ நம்ம இதான் லாஸ்ட் ட்ரைங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, போக போக நம்ம ஃபுல் கிட்ட பிடிச்சி வேற ஒரு பார்க்க போகிறாங்க. அதாவது நம்ம மயிலாகனத்தை டோட்டலாகவே சம்பவம் பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறாங்கிறத போக போனால் ஆந்திரையில் விளாக்லேயே சில்லற வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம மயிலாகனத்தை எடுக்க போகிறாங்க இப்போ. அது மட்டும் இல்லாமல் நம்ம சக ரைடர், அதாவது நம்ம பிஎன்டோட நண்பராக நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காரு. அதில் அவர் இந்த ஏரியா கிட்ட வந்தாருங்க. ஸோ வரும்போது அந்தால நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளையும் அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்காரு. மயிலாகனத்தை எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாப்பிள்ளை வீட்டு தாங்க போகிறோம். ஸோ அங்கே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே நம்ம மயிலாகனத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா, டிஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. அதாவது மொத்தமாக அழிக்க போகிறது இல்லை, அதாவது பார்ட்ஸை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி வேறு லெவலில் பண்ண போகிறோம். என்னெல்லாம் பண்ண போகிறாங்க போகும் சொல்கிறேன் வாங்க. மயிலாகனத்தை இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் எடுக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ரைடு போகிறதுனால தான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரையும் எடுப்போம் நம்ம மயிலாகனத்தை. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பாப்புல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம மயிலாகனத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மாதிரி ஜிகுன்னு மின்னிட்டு இருந்தாருங்க. அதாவது ரெட் கலரு, ப்ளூ கலரு, ஒரு மாதிரி கலர்பட்ட கலரில் மின்னிட்டு இருந்தார். ஸோ அந்த மின்னிட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க அவரை. வேற ஒன்றுங்க, மயிலாகனத்துலேருந்து ஸ்டிக்கரை டோட்டலாகவே நான் கிழிச்சு எடுத்துட்டாங்க. மொத்தமாகவே கிழிச்சிட்டாங்க. நம்ம ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. ஸோ மொத்தமாக கிழிச்சு நம்ம சேஞ்ச் பண்ணதுக்காக தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதான் நம்ம இந்த விளாக்ல தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண போகிற மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மயிலாகனத்தை டோட்டலாகவே பாடி கிட்ட அவ்வளோத்தையுமே பிரித்து எடுக்க போகிறாங்க. அதாவது மொத்தமாக எல்லாத்தையுமே கலத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மயிலாகனத்தை பார்த்தீங்கன்னா உரிச்ச குவாலி மாதிரி ஆக்க போகிறாங்க. கோழிக்கு உடம்பெல்லாம் உரிச்சா அந்த இறகெல்லாம் உரிச்சா எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி நம்ம மயிலாகனம் ஆக போகிறாரு. அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஸோ 3 டேஸுக்கு அப்படி தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டு வந்ததுக்கப்புறம் 2வது நம்ம மாட்ட மாதிரி இருக்குங்க. ஸோ எதனால் நம்ம பிரிக்கிறோம் என்ன விஷயங்கிறது நம்ம போக நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வச்சு நான் டீட்டெயிலாக வேலை வரைய சொல்கிறேங்க என்ன பண்ண போகிறோங்கிறத. ஆனால் ஃபைனலாக முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்டிக்கர் அடிக்கிறதா ஒரு ஐடியா இல்லைங்க. ஏன்னா ஸ்டிக்கர் அடித்தா பபுள்ஸ் அடிக்குதுங்க. மேக்ஸிமம் நான் இந்த நம்ம மயிலாகனத்தை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கி கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகுதுங்க. 3 வருஷம் கிட்ட ஆகிட்டுங்க நம்ம மயிலாகனம் நம்மள்ட்ட வந்து. ஸோ அவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வண்டியை நம்ம இது பண்ணதே இல்லைங்க. அதாவது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ரைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோட்டலாகவே ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. மற்றபடி நம்ம அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பென்சிவாலாம் பண்ணதே இல்லை. இந்த தடவை நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ண போகிறோங்க. அதாவது நம்ம 3 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம மயிலாகனத்தை டோட்டலாக நம்ம எக்ஸ்பென்சிவாக ரெடி பண்ண போகிறோங்க. பண்ணி அவுட்லுக்கை டோட்டலாகவே வர மாற்றி நம்ம ரெடி பண்ணி செட்டப் இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோங்க தான் நம்ம போக நான் டீட்டெயிலாக நம்ம மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் நான் வீடியோவில் நம்ம அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகிட்ட போய்ட்டு வண்டியும் டோட்டலாக காட்டுறேன் எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேங்கிறத. ஒரு மாதிரி பண்ணி கிழிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது கிட்ட அவ்வளோத்தையுமே வேறு லெவலில் ஆக்கி வச்சுருக்கேன். அதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே நண்பா, நம்ம மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு நான் அங்கே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். மாப்பிள்ளைகிட்ட தாங்க இருக்கும். மாப்பிள்ளைகிட்ட வந்தாச்சு நம்ம மயிலாகனத்தை கொண்டு. ஸோ என்ன ப்ராப்ளங்கிறத காட்டுறேன் பாருங்க. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டிக்கர் நம்ம ஒட்டிருந்தாங்க, பார்த்தவங்க தெரியாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் நம்ம கலர் ஒட்டிடணும். இங்கெல்லாம் தோப்பு நிறைய நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்க தெரியணும்பா. ஸோ டோட்டலாகவே கிழிச்சு உரிச்சே எடுத்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தவங்க தெரியும். டோட்டலாகவே கிழிச்சு அதை வரவே மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா நான் உடனே ஸ்டிக்கர் ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர், ஸோ அதெல்லாம் வரவே மாட்டேன்னு சொல்லி ஃபைனலாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு ரொம்ப சவுண்ட் இருக்குங்க. நான் பார்த்தவங்க தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்மா கத்தி வச்சு நல்ல பிளேடு மாதிரி போட்டு ஃபுல்லாக இருந்து சவுண்ட் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டில் பாதி கொஞ்சம் ஆழமாகவும் எடுத்துருக்குங்க. ஸோ அதாவது பிரச்சனை இல்லை. நம்ம பெயிண்ட், அதாவது நம்ம வண்டி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கிட்ட அவ்வளோத்தையும் கலத்தி பெயிண்ட் ஷாப்பு கொடுத்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. என்ன கலர்னால் நம்ம பிளாக் கலர் தான் அடிக்க போகிறோம். பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மயிலாகனத்துக்கு புக்கு கலரில் இருக்கிறதும் பிளாக் தாங்க இருக்குது. ஸோ அதனால் பிளாக் கலர் தான் அடிக்க போகிறோம். இப்போ டோட்டலாகவே நம்ம மயிலாகனத்தை கிட்ட அவ்வளோத்தையுமே பிரித்து உரிச்ச குவாலி மாதிரி ஆக்கி நிற்க வைக்க போகிறாங்க. அதாவது ஃபுல்லாக நேக்கட் ஆக்க போகிறோம். உரிச்சு அதாவது மொத்தமாக கலத்தி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன்பா. அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மயிலாகனத்தை அக்கு வேறு ஆணி வேறு பிரிச்சுட்டாங்க. அதை விடையும் பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆகிட்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டில் படி ஃபுல்லாகவே பிரித்து எடுத்தவங்க. கையில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ த்ராட்டில் படி ஃபுல்லாக பிரித்தவங்க. இந்த சைடு பாருங்கள் ஒரு மாதிரி கறி மாதிரி தான் பார்த்தா தெரியுது. பட் அதர் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள த்ராட்டில் படி எந்த அளவுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறியாட்டு தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஜின் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிங்க டோட்டலாகவே. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ரைடுக்கு மேலே தாங்க நம்ம இதுக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணியிருந்து. ஸோ இந்த பாட்டு பாருங்கள். அதாவது த்ராட்டில் பாட்டிக்கு உள் இன்சைடோட பாட்டு இது. பார்த்தா வீடியோவும் தெரியும் நினைக்கிங்க. எப்படி இருக்குது பாருங்க நண்பா. டோட்டலாகவே உள்ள அவ்வளோ முடிஞ்சு போய் இருக்குங்க. எனக்கு ஃபுல்லாக இருந்து கிளீனர் அதாவது வச்சு பயங்கரமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. இதை
நீட்டாக பண்ணி எடுத்தாதாங்க பிக்கப்பாக இருக்கட்டும் மைலேஜாக இருக்கட்டும் ட்ராப் ஆகாமல் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த்ராட்டுப்படி பார்க்கும் இங்கிலீஷ் ஷாக் ஆகிட்டுங்க. அது மட்டும் இல்லை ஏர் ஃபில்டருமே டோட்டல் அவுட்டு. ஸோ ஃபைனலாக இப்போ நான் ஏர் ஃபில்டர் தான் இருக்கு பாருங்கள். ஸோ ஏர் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா அதுவுமே சுத்தமாக அவுட் ஆகிட்டுங்க. மொத்தமாக அதாவது வண்டியை நம்ம பிரித்து தொட்டாலே டோட்டலாகவே நம்ம எல்லா ஒர்க்கும் பார்க்க மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ரைடு போகிறது ரொம்ப பயங்கரமான லாங்கு தான் போகிறோம். ஸோ பக்கத்தில் போகலாங்க பயங்கரமான பெரிய ஏரியாவுக்கு தான் போகிறோம். முடிஞ்ச வரை எல்லாமே க்ளீன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ½ hour மேலே ஆகுதுங்க. நம்ம ஃபுல்லாக பிரிக்க தொடங்கி கிட்டத்தட்ட அவ்வளோ பார்ட்டுமே பிரிச்சாச்சு. நம்ம ஹெட்டு டூம்லாம் பிரிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதையுமே நம்ம இப்போ அடுத்த நெக்ஸ்ட் டைம் அதான் பண்ண போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ த்ராட்டில் பாடி ஏர் ஃபில்டர்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி மாட்டி அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தாங்க வண்டி பிக்கப்பாக இருக்கட்டும் மைலேஜாக இருக்கட்டும் ட்ராப் ஆகாமல் கன்ஃபார்ம் நல்லா இங்கிலீஷாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே ஒரு ரைடு போனாலே மேக்ஸிமம் த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போட பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆயிருங்க 500 kilometer once. கரெக்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 கிட்ட 500 தாங்க மேக்ஸிமம். 500 கிலோமீட்டர் மேலே நீங்கள் போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக மாற்ற மாதிரி தாங்க இருக்கும். த்ராட்டில் பாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட மாதிரி தான் இருக்கும். அப்படி போட்டால் தாங்க உங்களுக்கு எதுவுமே டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பிக்கப்பாக இருக்கட்டும் அதாவது மைலேஜாக இருக்கட்டும் எதுவுமே ட்ராப் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க சான்ஸு. இப்போ எனக்கே ஷாக்கிங்காக இருக்குங்க இதை பார்க்கும்போது. ஓகே பரவாயில்ல. இன்னும் டோட்டலாக இன்னும் கொஞ்சம் கிட்ட தாங்க இருக்குது. ஹெட்டு மட்டும் பிரிக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி பிரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடியை கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடாமல் வேலையில் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்துருப்பீங்க கான்செப்ட் த்ராட்டில் பாடி எப்படி இருந்தது பயங்கரமாக ரொம்ப திசை எடுக்குதா. இது ஆல்ரெடி நம்ம 2 ரைடு முன்னாடி மாத்தினது இதுதானே. இப்போ 2 ரைடு முடிஞ்சு 3ஆவது ரைடு போகிறதுக்காக நம்ம சும்மா பிரித்து பார்க்கும்போது இவ்வளோ டிப்ஸ்டாக எங்களுக்கே இருக்குங்க. என்ன ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். ஸோ ஒர்க்லாமே நாங்களே பார்த்து நாங்களே ஃபினிஷிங் ஜம்முன்னு கொண்டு வந்துருவாங்க. சரி போக மீதியாக பார்க்கலாம் வாங்க. 2 கிட்டு அதாவது ஃப்ரெண்டு டூமு மொத்தமாக டோட்டலாக A to Z எல்லாமே இறக்கி நம்ம மயிலாடுறதுக்கு பிரித்து எடுத்தாச்சுங்க. அவரை காட்டுற இதில் பாருங்கள். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு டூம் இறக்கி ஃப்ரெண்டு மெக்கார்டு எடுத்து சைடு பேரிங்கு டேங்க் வரைக்கும் நம்ம டோட்டல் எடுத்துக்கணும். வண்டியை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஃப்ரெண்டை காட்ட பாருங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்குது எப்படி இருந்தால் நம்ம மயில் வாங்கணும். இப்போ எப்படி இருக்காரு பாருங்க வேற லெவலில் இருக்காருங்க. இப்போ அடுத்த நம்ம இவர் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இவர் குளிப்பாட்ட போகிறாங்க. நேராக போய் நம்ம வாட்டர் வாஷ் சர்வீஸ் ஃபுல்லாக அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் மாட்ட போகிறோம் அதாவது கடையில் போய் என்ன வாங்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் கூண்டே இருக்காதுங்க. இது லோவில் இருக்குங்க. மேலே இதுதான் ஹை லெவலு இதில் கிடக்கணும். பட் இங்கே தான் கிடக்குங்க. அது இல்லாமல் உள்ளேயுமே டோட்டலாகவே இல்லைங்க. ரேடியேட்டரில் திறந்து பார்த்தோம் நாங்கள் மூஞ்சில் அடிக்கணும்னு பார்த்தோம். ஆனால் உள்ளே எட்டி பார்த்தா நாங்கள் எட்டி பார்க்க அளவுக்கு உள்ள ஆழமாக இருந்துருங்க. சுத்தமாகவே இல்லை. உள்ள கிணறு மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம இப்போ ஒரு கூலண்ட் வாங்கி மாற்ற போகிறோம். ஸ்பார்க் பிளக் மாற்ற போகிறோம். முக்கியமாக நம்ம த்ராட்டு பாடியை க்ளீன் பண்ண போகிறோம். டோட்டலாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பிரிச்சுன்னு வச்சுருவாங்க. நம்ம மயிலாக எப்படி இருக்காரு பாருங்க. அப்படி எப்படி இருந்தார் எப்படி இருக்காரு டோட்டலாக சேஞ்ச் ஆக போகிறாருங்க. ஸோ இன்னும் வாங்கி நிறையா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பெயிண்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது. இப்போ போக அப்படியே நெக்ஸ்ட் அடுத்த பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையில இருந்து போயிட்டுருவாங்க நம்ம BMW. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாங்க. அதுக்கு இப்போ என்னென்ன பொருளாக வாங்க போகிறோம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம கூலண்ட் ஆயில் வாங்க போகிறோம். ஸோ கூலண்ட் ஆயில் வாங்குகிறோம். நெக்ஸ்ட் என்ன வாங்குகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன இந்த க்ளீனரு சப்பு சவர் எல்லாமே வாங்க வேண்டியிருக்குங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போட மாதிரி இருக்குங்க. போகும்போது மீதியாக பார்க்கலாம் வாங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்குது. அந்த பிள்ளையெல்லாம் இருந்து பின்னாடி இருந்து போகிறதே ஒரு ஃபீல் ஜம்முன்னு இருக்குங்க வேற லெவலில். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பின்னாடி ஒரு டேப்பாக பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காருங்க. அது கரெக்டாக கம்ஃபர்டபுளாக முத தட்டிட்டு இருக்கு. அதனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சின பிறகு பாவங்க ரத்த கண்ணீர் அழுதுருவார். ஏன்னா அது லைட்டாக போல்ட் 2-3 போல்ட்டில் தாங்க வரும். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட கிலோ வரைக்குமே இது கெப்பாசிட்டி தாங்கும். இருந்தால் நம்ம ஃபோல்ஸை சாஞ்சோன்னு வைங்களாம் ஒரு டம்மால்னு ஆயிரோட பார்த்தீங்களா. ஆனால் பேக்லேருந்து பார்க்க உண்மையிலேயே சொல்கிறேங்க சுகமாக இருக்குங்க சொல்ல போனால் உண்மையாட்டை. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் நம்ம இருந்து ஓட்டி நம்ம ஒரு ஓட்டினாலுமே சப்போஸ் பேக்லேருந்து நீ வரதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரமான ஒரு ஃபீல் கண்டிப்பாக தருதுங்க. என்னன்னா நமக்கு வண்டி ஓட்ட பிடிக்கும். பட் அதை விடக்கும் நம்ம பேக்லேருந்து போய் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சுகமாக இருக்குது ஃபீலிங். அது இல்லாமல் நம்ம வேறு BMW போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஜம்முன்னு இருக்குங்க. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குங்க. A to Z இன்னும் நிறைய ஒர்க்கு ஜம்முன்னு ப்ராசஸிங் ஜம்முன்னு போயிட்டுருக்கு. இதெல்லாம் எதுக்கு போகுது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடான்னு வீடியோவில் பார்க்கவங்க நினைக்கலாம். பட் அப்படி நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏன் கெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம மயில் வாகனத்தை இது தாங்க ஃபைனல் ஆட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது இல்லைன்னு தான் நினைக்கேன். ஏன்னா இப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் பண்ணால் ஃபினிஷிங் இப்போ பண்ணக்கூடிய விஷயம் ஃபினிஷிங் ஜம்முன்னு வரும்னு நினைக்கேங்க மேபி. ஏன்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கு மேலே வண்டி எடுத்து கிட்டத்தட்ட நம்ம மயிலோட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆச்சுங்க. 3 இயர்ஸுக்கு வரைக்குமே நம்ம டோட்டலாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியை பெயிண்டோ ஸ்டிக்கரோ எதுவுமே நம்ம ப்ராப்பராக அதாவது ஃபினிஷிங் ஆகிட்டு பண்ணது இல்லைங்க. மேக்ஸிமம் ஒரு ரைடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டக்கு அவசரத்தில் பண்ணது உண்டு. பட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகிட்ட நம்ம எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபினிஷிங்காக பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃபினிஷிங்காக வரும் நம்ம மயில் வாங்கணுங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக வரணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மயிலானத்தை இது பண்ண போகிறது இல்லை. அதனால் டோட்டலாகவே நம்ம ரெடி பண்ணி ஜம்முன்னு மயிலானத்தை கொண்டு வரணுங்க. எனக்கு தனியாக நம்ம மயிலான தெரிய போகிறது எங்கே போனாலுமே தெரிவார். அந்த மாதிரி நம்ம படிச்சு கொண்டு வர போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். அமௌண்ட்டுக்கு மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லாஸ்ட் வீடியோ எண்டில் சொல்கிறேன் எவ்வளோ ஆகும் டோட்டல் காஸ்ட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக சொல்கிறேன். அதை நம்ம போக வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் பொருள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் 2 மூணு கடைக்கு போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் மேலே அந்த வேலை பார்க்கலாம் வாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கியிருக்கோங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காட்டுறேன். ஸோ என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் வாங்கியிருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட்டர் கேபிளும் கதை முடிஞ்சு போச்சு. ஆக்சிலேட்டர் கேபிள் ஸ்பார்க் பிளக் வாங்கியிருக்கோம். அது போக க்ளீனர் நான் மெயினாக இருக்குது பாருங்கள். மெயின் ஐட்டமே நறுவில் இருக்குது. இவ்வளோ பெரிய க்ளீனர் வாங்கியிருக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம தாட்டுப்படி ஃபுல்லாக க்ளீன் ஜம்முன்னு பண்ண போகிறோம். குளிர விட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏர் ஃபில்ட்ரு. ஸோ இவ்வளோ சம்பவம் ஆயிருங்க. டோட்டலாக இவ்வளோ இதுக்கு மட்டுமே காஸ்ட்டு கிட்டத்தட்ட 1000 மேலே ஆகிட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா நம்ம டோட்டலாக ரெடி பண்ணி மாட்டிட்டு சர்வீஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் தாங்க இந்த கிட்ட அவ்வளோத்தையுமே கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் டோட்டலாக பெயிண்ட் எப்படி வருதுங்கிறத பார்க்க போகிறோம். பெயிண்ட் ஃபினிஷிங் பயங்கரமாக வரப்போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டினால அமௌண்ட்டு ரொம்ப ஹை லெவலுங்க. அது லாஸ்ட் அமௌண்ட்டு ஃபினிஷிங் வரும்போது நம்ம டோட்டலாக அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்கிறேன். ஸோ பக்காவாக நம்ம பிஎன்டபிள்யூ நம்ம மாப்பிள்ளைக்கு வண்டி ரெடி ஆகினிக்கி. அதேமாதிரி நம்ம வண்டி மயில் வாகனமும் ரெடியாகி வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் டோட்டலாக மீதியாக பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிட்டுங்க. ஸோ நம்ம என்ன கதைன்னா நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி மொத்தமாக மாட்டிட்டு நான் இதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். அதே மெயினாக பாருங்கள். பயங்கரமாக ஃபினிஷிங் வரும். நம்புறேன் டோட்டல் செலவாயிருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்குங்கிறத லாஸ்ட்டுக்கு சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அதுக்கப்புறம் போக நம்ம பார்க்கலாங்க.